குழம்புக்கு மட்டன் பார்த்தீங்கன்னா எலும்போடு சேர்த்து நான் மட்டன் வாங்கி இதை கழுவிட்டு குக்கரில் சேர்த்துருக்கேன். இதை நம்ம வேக வைக்கிறதுக்கு இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ வேகிறதுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். குக்கர் மூடி போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி இது ஒரு 6 விசில் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இப்போ மண் பாத்திரத்தில் செய்கிறதுனால மண் சட்டி நான் வச்சுருக்கேன். மண் சட்டி நல்லா சூடான பிறகு நல்லா ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடான பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நான் வைக்கிற குழம்பு பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இந்த குழம்பு செய்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி நான் பொருளெல்லாம் நான் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டும் நல்லா வந்து வதங்கிடுச்சு. அப்புறம் தக்காளி பழம் 2 பழம் கட் பண்ணதையும் சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்குறப்பே நம்ம இந்த குழம்புக்கு தேவையான உப்பு, மண் பாத்திரத்தில் குழம்பு வச்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நார்மலாக சமைக்கிற பாத்திரத்தை விட மண் பாத்திரத்தில் செய்கிறது அவ்வளோ நல்லாயிருக்கும். கொஞ்சம் மண் பாத்திரம் பழகிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். பழகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த குழம்புல வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ரொம்ப நல்லாவே இருக்கும். 2 நாளாலும் வீணாக போகாது. தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட மிளகாய் தூள் நம்ம சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூள் எடுத்து அதே அளவு மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க. கூடவே மட்டன் மசாலா, குழம்புக்கு செய்யக்கூடிய மட்டன் மசாலா தூள் அதையும் சேர்த்துக்கோங்க. வேக வச்சுருக்க மட்டனை நம்ம தண்ணியோடய சேர்த்துக்கலாம். குக்கரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் அலசி அதோட சேர்த்துக்கோங்க. குழம்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. குழம்பு நல்லா ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க வச்சிடலாம் மூடி போட்டு. இப்போ குழம்புக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேங்காய் அரைச்சிக்கலாம். ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் சின்ன மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கூடவே சோம்பு சேர்த்துக்கோங்க. நல்லா 1.5 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்து இதை நைஸாக வந்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இது கூடவே புளி பார்த்தீங்கன்னா இந்த குழம்புக்கு சின்ன லெமன் சைஸில் பார்த்தீங்கன்னா புளி ஊற வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மசாலாலாம் சேர்த்து நல்லா மட்டன் குழம்பு கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை கொஞ்சம் சேர்த்துருவோம். புளி சேர்த்து கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சிடலாம். புளி சேர்த்து பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இது கூட நம்ம தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துருவோம். தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க வைக்காமல் ஒரு 3 நிமிஷம் போல மட்டும் கொதிக்க வச்சிடலாம். இப்போ குழம்பு பார்த்தீங்கன்னா தேங்காய் சேர்த்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ தாளிச்சிடலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் பார்த்தீங்கன்னா நல்லா 1.5 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க.
இப்போ தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு பட்டை பெரிய சைஸில், கல்பாசி, 4 கிராம்பு சேர்த்து தாளிச்சுக்கோங்க. கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதை அப்படியே குழம்புல சேர்த்துருவோம். கடைசியாக பார்த்தீங்கன்னா சிறிதளவு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. ஒரு சுவையான மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.